இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்திருந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார் என்று பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்திருந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, தலை திறந்திடவே கடல் மேவக பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடல் மேவக பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் இருந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவுஸ் சீஷர்களே, எல்லா மடையிலும் நீக்கினாரே, எம்மாவுஸ் சீஷர்களே, எல்லா மடையிலும் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே, எல்லையில்லா பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் இருந்த
மீட்பரேசு சொந்தமானாரே, தோற்றித்தருந்தாரே. அப்படியே நம்ம சற்று நேரம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே அவருடைய பிரசனம் உங்க இல்லத்தை நிரப்புவதாக, கர்த்தருடைய மகிமை அந்த தேவாலயத்தை நிரப்புறது போல இந்த காலை வேளையில அந்த உயிர் தெழுந்த பிரசனம் உங்க இல்லங்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக. அந்த சீஷர்கள் பயந்து ஒரு பூட்டின அறைக்குள்ள இருந்தாங்க. அப்ப இயேசு அவர் மத்தியில தோன்றி, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது போல இந்த நாட்களிலும் உங்க சூழ்நிலை அப்படியா இருக்கலாம், ஆனாலும் உங்க வீட்டுக்குள்ளாக அவருடைய பிரசனம் கடந்து வருகிறது. பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று அவருடைய வார்த்தை வருகிறது. அதனால இந்த நாள சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எந்த பயம் இல்லாம இயேசு என்னோடு கூட உயிருள்ளவரா இருக்கிறபடினால எல்லா நோய்களை காட்டிலும் எல்லா பேய்களை காட்டிலும் எல்லாவற்றையும் மேற்கொண்ட அந்த வல்லமையோடு அவருடைய பிரசன்னத்தோடு நான் ஆராதிக்கிறபடினால அந்த வல்லமை என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற வசனத்தின்படி இப்பொழுதே அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீர உறுப்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு நோய்பட்ட எலும்புகளுக்குள்ளாக
நரம்புகளுக்குள்ளாக, ஒவ்வொரு சரீர பகுதிகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக. யாருடைய மனதில் எல்லாம் ஒரு பயத்தோடு இருக்காங்களோ ஒவ்வொரு மனதிற்குள்ள கர்த்தருடைய சமாதானம் நிரப்புவதாக. யாரெல்லாம் மரண பயத்தோடு இருக்காங்களோ இப்பொழுதே உயிர் தெழுந்த வல்லமை எல்லா மரண பயங்களையும் உடைப்பதாக, கட்டுகளை உடைப்பதாக, எல்லா சங்கடிகளையும் உடைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் உண்டாவதாக. யாருடைய கண்ணீரெல்லாம் இந்த வேலையில சிந்தப்படுதோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கண்ணீரும் மாற்றப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு புது நம்பிக்கை உண்டாவதாக. அப்படியே நீங்க செய்றீங்க. அதற்காய் நன்றி ஆவியானவரே. அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துவதாக. ஒவ்வொரு வீடும் அந்த உயிர் தெழுந்த வல்லமையால் நிரப்பப்பட்டு துதி சத்தத்தால் நிரம்புவதாக. அப்படியே நீங்க சரிங்க. அதற்காய் நன்றிப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இரண்டாவது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க கேளுமாறு. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சங்களுக்கு நெருங்காமையினாலேயும் மருத்துவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடைபெறாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒளிந்து கொண்டு வெளியரங்கமான குணமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எதை செய்தார், எதை செய்து முடித்தார் என்பதை குறித்த ஒரு வேத வார்த்தையை நாம் இங்கே வாசித்து கேட்டோம். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் வெற்றி சிறந்தவராகவே வாழ்ந்தார். கடைசியில சிலுவையில தான் முழு வெற்றியையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் வாழும் பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த காரியங்கள் எல்லாம் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேணும் நமக்கு சொல்லுகிறது. அதாவது அவர் பாவத்தின் மேல பூர்ண வெற்றி உடையவராய் வாழ்க்கையிலையும் பாவம் எதுவும் தொடாதபடி அணுகாதபடியே அவர் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரிடத்துல பாவம் இல்லை. சிலுவையில் அறையப்படும் பொழுதும் அவர் பரிசுத்தராகவே விளங்கினார். அவரிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் பரிசுத்தராகவே வாழ்ந்தார், பரிசுத்தராகவே இருக்கிறார். பரிசுத்தவான்களாய் மாற்றும்படி அவர் சித்தம் கொண்டுதான் நமக்காகவே ஜீவனையே கொடுத்தார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி இந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். நம்மை அவரை போல மாற்றும்படி இன்றைக்கும் அவர் நமக்குள்ளேயே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அவர் மூலமாக நாம் பரிசுத்தின் மேல பரிசுத்தத்தை அடைகிறோம். அவர் பாவத்தின் மேல பூர்ண வெற்றி எடுப்பது மாத்திரமல்ல, அவர் மாம்சத்தின் மேலும் ஜெயம் கொண்டவராக வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய மாம்சம் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கினது. அதனால அவர் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கள் சொல்லி. ஆனாலும் அவர் தெய்வ சித்தத்துக்கு தன் மாம்சத்தை கீழ்ப்படுத்தி அங்கே ஜெபித்து தெய்வத்தை எடுத்ததை நாம் பார்த்தோம். நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெயத்தை எடுத்தார். அதே போல நம்முடைய மாம்சத்திலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி போராட்டங்கள் இருக்கும் என்றால் அவைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கும் தெய்வ பலன் நமக்கு அவசியம். இயேசு கிறிஸ்து ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு அதை மேற்கொண்டது போல நாமும் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் மேலும் மாத்திரமல்ல, உலகத்தின் மேலும் அவர் ஜெயம் கொண்டவராய் இருந்தார். உலகம் அவருக்கு பாத்திரமாய் இல்லை. அவர் உலகத்தில வாழ்ந்தாலும் உலகத்து மக்களுக்கு நன்மை செய்தாலும் ஜனங்கள் முடிவில் அவரை விரோதித்து அவருக்கு எதிராக எழும்பி அவரை தூஷித்து அவரை கொலை செய்வதற்கு
ஆஹ் திட்டமிட்டு அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தம் செய்து அதை எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். உலகம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை இருந்தது இல்லை. அவர் பரிசுத்தராகவே கடைசி மட்டும் வாழ்ந்தார். யாரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் ஜெயம் கொண்டவராகவே வாழ்ந்தார். அடுத்தபடியாக அவர் பிசாசையும் ஜெயித்தார். பிசாசு பல விதத்துல அவருக்கு விரோதமாக பொழுது நாம் படிக்கும் பொழுது பேதுவின் மூலமாக கூட பிசாசு கிரியை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சிலுவை பாடுகளை குறித்து பேசும் பொழுது இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துலயும் இயேசு பல போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அதையும் ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தி அவன் மூலமாய் கிரியை செய்கிற எந்த கிரியானாலும் அதை ஜெயித்து அவர் மேற்கொண்டார். மாத்திரமல்ல, பிசாசின் செயல்களை அழிக்க முடிந்த தேவகுமாரன் அவர் எல்லா செயல்களையும் அழித்து அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடாதபடி வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். முடிவில அவர் மரணத்தையும் ஜெயித்தார். இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள், அவரை கல்லறையில வைத்தார்கள். இதோடு அவருடைய ஊழியம் முடிந்தது என்று சொல்லி இனி அவர் உயிரோடு எழுப்பப்பட மாட்டார் என்று சொல்லி ஒரு கூட்டம் நினைத்திருக்கலாம். சாத்தான் இதோடு அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் முடிந்தது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை வென்றார். மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவாதி தேவர், அவர் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அவரை எந்த மரணமும் ஆளுகை செய்ய முடியாது. அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனை கொடுக்கிறவரும் எடுக்கிறவருமாயிருக்கிறார். எனவே அவருடைய வல்லமைக்கு முன்பாய் யாவரும் எதிர்த்திருக்க முடியாது. அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். வேறு வசனம் அமிதமாய் நமக்கு அறிவிக்கிறது. அவர் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்ததுனால அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நமக்கும் அவர் செய்த செயல்களின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றையும் நமக்கும் அவர் கொடுக்கிறார். நாமும் பாவத்தை ஜெயித்தவர்களாக, மாம்சத்தை ஜெயித்தவர்களாக, உலகத்தை ஜெயித்தவர்களாக, பிசாசை ஜெயித்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார். அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளரும்படி வாழும்படி உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, முடிவில் அவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை குறித்த அடையாளங்களை ஆண்டவர் சொல்லி இருப்பதை நாம் மத்திய 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அவர் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி சீஷர்கள் கேட்ட பொழுது இயேசு சொன்னார், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்கள் உண்டாகும் என்று சொன்னார். இந்த நாட்கள்ல கூட கொள்ளை நோய் இந்த உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் சம்பவிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இவைகள்ல நாம் ஒன்றும் சிக்கிக் கொள்ளாதபடி, நாம் தப்பித்துக் கொள்ளும்படி, ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா 21:36 வசனத்திலும் வாசிக்கிறோம். எனவே விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, நாம் பாவத்தின் மேல ஜெயம் கொண்டு, எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டு இயேசுவை போல வெற்றி சிறந்தவர்களால் வாழுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் தாமே எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டு நமக்கு அந்த ஜெயத்தை கர்த்தர் வாக்கு பண்ணது மாத்திரமல்ல, நம்மையும் அந்த ஜெயத்தின் பாதையிலே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நாம் சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையின் சூழலில் மாற்றிலே அவரை போல நாம் வெற்றியை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
நாம் அவரை விசுவாசிப்பதனால அவர் சிலுவையில பட்ட பாடுகள் மூலமாய் வருகிற அந்த நன்மைகளை நாம் விசுவாசித்து அதை அங்கீகரித்து அதை நாம் அபியாசித்து அதன் மூலமா தான் விடுதலை வாழ்வை நம்மால சுதந்திரிக்க முடியும். நாம் ஒருவேளை நம்முடைய மாம்சத்துல முயற்சி எடுக்கலாம். மாம்சத்தின் முயற்சியினால நாம் வெற்றிகரமா வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து எல்லாவற்றின் மேலும் அவர் ஜெயம் கொண்டார் என்ற விசுவாசம் தான் நம்மை விடுதலை வாழ்வுக்குள்ளே கொண்டு வரும். நம் ஆண்டவர் வெற்றி சிறந்தவர், உயிர்த்தெழுந்தவர், வெற்றியோடு உயிர்த்தெழுந்தார். அவர் எதிரடையின் மேல ஜெயம் எடுத்தார். பிசாசின் மேல வெற்றி கொடுக்கிறார். பாவத்தின் மேல வெற்றி கொடுக்கிறார். உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. உலகம் மேற்கொள்ளுவது இல்லை, பாவம் மேற்கொள்ளுவது இல்லை. விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் ஆண்டவர் தம்முடைய ஆலோசனைகளை விளங்க பண்ணினார். இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையில ஆண்டவர், மனிதனே, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய விசுவாசத்தை நான் இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறேன் என்கிறார். அக்கிரமத்தினால் பாவத்தினால் மறித்த உன் ஆத்துமாவை நான் உயிர்ப்பித்தேனே. இப்பொழுதும் உன்னை நீ வீணானவன் என்று நீ சொல்லாதே. நானும் சொல்ல விரும்பவில்லை. அப்படி என்றால் உன் விசுவாசம் செத்ததாயிருக்கும். எல்லாம் வேஸ்ட் என்று நீ சொல்லாதே. எல்லாம் பழமையாய் போனது அல்லது இப்படி அப்படி என்று சொல்லுவதை நிறுத்தி விசுவாசிக்க ஆரம்பித்து விடுங்க. ஆண்டவர் புதிய ஒரு துவக்கத்தை தருகிறார். புதிய ஒரு வாழ்வை தருகிறார். உங்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் விசுவாசம் செத்ததா இருக்கக்கூடாது. உயிருள்ள ஒரு விசுவாசத்தை இப்பொழுதே ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு செயலும் உயிர்ப்பிக்கப்படும்படி எந்த ஒரு காரியம் செத்தது போல காணப்படுகிறதோ, அது ஜீவனற்று காணப்படுகிறதோ, எப்பொழுது விசுவாசிங்க. இப்பொழுதே யார் விசுவாசத்தை ரிசீவ் பண்றீங்களோ அவங்க வீட்டுக்குள்ள சமாதானம், நோய் இருக்காது. உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் சமாதானமும் இருக்கும். இப்பொழுது நீங்க எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நாங்க பார்க்க முடிகிறது, ஆவியில உணர முடிகிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேளையில இப்பொழுது ரைட் நோ தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி உங்களுடைய வீட்டை ஆண்டவர் இப்பொழுது சமாதானத்தினால் நிறைக்கிறார். வீட்டாரை சமாதானத்தினால் நிறைக்கிறார். சுகத்தினால் நிறைக்கிறார். என்னென்ன சுகவீனம் இருக்கிறதோ, என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது அந்த பலவீனப்பட்ட இடங்கள்ல, வேதனை உள்ள இடங்கள்ல, தீராத ஒரு நோயின் மேல அல்லது இது எந்த மருத்துவராலும் கூடாது என்று நீங்க இருக்கிற நிலையில ஆண்டவர் உங்களுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல நிலையை இப்பொழுது கட்டளையிடுகிறார். சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களுடைய சரீரத்தையும் இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தை இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் வல்லமை உங்களை புதுப்பிக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸையும், உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், ஹெட் டு டோ உங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரம் இப்பொழுதே புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் அக்கிரமத்தினால நோயினால நீங்க ஒடுங்கி போக கூடாது. அக்கிரமத்தினால மறித்து கிடந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பின் ஆவி, உயிர்ப்பின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால ஆவி ஆத்தும சரீரத்திற்குள்ள நாங்க கட்டளையிடுகிறோம். ஆவி ஆத்தும சரீரத்திற்குள்ள நாங்க கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய உயிர்ப்பின் ஆற்றலுக்காக நன்றி. உம்முடைய குணமாக்கும் வல்லமைக்காக நன்றி. அற்புதங்களை செய்கிற வல்லமைக்காக நன்றி. நன்றி என்று சொல்லுங்க. உங்களுக்குரிய சுகத்தை விடாதீங்க. பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார்.
ஆண்டவர் கிரியை செய்கிறார். உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரீகமா ஷேடமா அசோகரமா. இப்பொழுதே ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிற வேளையில பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. receive the anointing. ஓ ரேக்மே மாரோ சீக்கிரமா. ஓ ரியாலமா கஷாதாரியா. ஓ பல்லாண்டு காலமாய் காத்து கிடக்கிறேனே, நான் வாஞ்சிக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு உயிருள்ள ஒரு சாட்சிக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்ததற்கு ஒரு முதல் சாட்சி இதுதான். நீங்களே சாட்சிகளா இருப்பீங்க, நீங்களே சாட்சியா இருப்பீங்க, நீங்களே சாட்சியா இருப்பீங்க. ஓ தேங்க்யூ லா, தேங்க்யூ ஃபாதர். ஓ கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய ஆத்துமா மடிந்து போயிருக்கிறதே என்று சொல்லி ஓ சில ஆத்துமாவாகிய நீங்க சிலர் இப்படி கதறி கொண்டிருக்கிறீங்க. என் ஆத்துமா செத்து கிடக்கிறதே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் முடிந்த பாடு இல்லையே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டும், ஒரு உயிருள்ள அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கேளுங்க, நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கேளுங்க. நினைக்க மட்டும் செய்யாதீங்க. வாஞ்சை நிறைவேறும். ஆனா கூப்பிடுங்க, ஜீசஸ். இப்பொழுது ஒரு உயிருள்ள அற்புதம், உயிருள்ள உங்களுடைய செயலுக்காக நன்றி என்று சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் அல்ல. இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். ஹமத்யோ மன்சிகலாஹனதோ அந்தீக சகலமாஹனிதோ ஈகரமாஹஸ்ரீகலபா. விசுவாசிக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் இப்பொழுது புதிய பாஷையினால நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். ரீகமே கோடாந்த சன்மேலோ அந்த கஸ்யா. விசுவாசிக்கிறவர்களால நடக்கல அடையாளத்துல ஒன்று, அவங்க நவமான பாஷைகளை பேசுவாங்க. புதிய பாஷையை பேசுங்க. இப்பொழுது ஸ்டார்ட் பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க. ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற, ஒரு புதிய ஜீவனை தர்றாரு, ஒரு புதிய பலனை தர்றாரு, ஒரு புதிய சத்துவத்தை ஊற்றி கொண்டிருக்கிற, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய உயிர் மீட்சி. மேனி கலாக்கினி அமைக்கோ பரியா தாக்கனோ கிட்டே நிறையோ மக்கியானே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லோ. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, எதுவுமே அகப்படலையே சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுடைய கத்தருக்குள்ளாக நீங்க எடுக்கிற பிரயாசம் இனி விருதாவாயிராது. ஆண்டவர் அகப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வலது புறமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது 153 பெரிய மீன்களை இழுத்தாங்க, கொண்டு வர முடியாம. ஆனா அத நீங்க இப்பொழுது பிடித்த ஃப்ரெஷ் மீனை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்கு கூறுகிற காரியம், அவரை அறியாம இருக்கக்கூடாது, புரிந்து கொள்ளாம இருக்கக்கூடாது, விளங்கி கொள்ளாம இருக்கக்கூடாது. அவர் கர்த்தர் என்பதை நீங்க இப்பொழுது அறிய போறீங்க. விசுவாசிங்க. இப்பொழுது என்றே நீங்க அறிவீங்க. நான் கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். நானே கர்த்தர் என்று நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. உங்க நடுவுல வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல வந்திருக்கிறேன், உங்க நடுவுல நின்று உங்களுக்கு சமாதானத்தை கூறினேன். இப்பொழுதும் நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு ஹம்பரோ மனசோ மீலா கனி குரோ மஷி காரியாத்தோ இனாக்கரு மகசியா. முன்பு போல புரியாம இந்த நாட்கள்ல நீங்க இருக்க போறது இல்ல. அறிந்து கொள்ளுவீங்க. விசுவாசத்தை பொழுது இந்த அறிக்கையை பண்ணுவோமா? நான் அறிந்து கொள்ளுவேன்ப்பா, உங்களை காண்பேன், கண்ணார காண்பேன், உங்களை மகத்துவத்தை கண்ணார கண்டேன், இன்னும் காண போறேன். இப்பொழுது அற்புதத்தை செய்தீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். ஓ ஹர்மேரோ ஷலபரியோ ஷலபரபா ஷலபலபா ஷலபலபா. உங்களை வாருங்கள் என்று அழைக்கிறார்.
ஓ மர கஷாக்கல என்னோடு போஜனம் பண்ணுங்க, அப்பொழுது நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க. என்னோடு போஜனம் பண்ணுகிறவன் எவனோ, என்னோடு உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்திருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஓ ஹமாரியா சக்கரமா கலமா சந்தாரியா சக்கரமா அத்தலோமா ஸ்ரீகரவா விமலமா சக்கலவா கலமா சக்கலவா. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துவோம். சற்று மகிமைப்படுத்துங்க, எங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துங்க. ரமன் மாற மனாத்தியோ மன்கன் ஏசோ மன்கலரியோ தான் வேறுமா ரான்சோல மரியாஷ்டே கலவா. இதுவே இளைத்தவர்களை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுதான் ஒரு இளைப்பாறுதல். ஓஹ மீரோ கலவா கவரா கஷ்டம் தாலவா ஸ்ரீ கலவா இதாக்கரபா கலவா. அப்பா உங்களுக்கு நன்றி, இந்த வேளையில நீங்க கிரியை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், காரியங்களை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உயிர்ப்பித்தீங்களே, ஆவி ஆத்துமாவை உயிர்ப்பித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். சாரீரத்தை உயிரடைய பண்ணினீங்களே, உயிர்ப்பித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். புதுப்பித்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. இன்னும் வர வர ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுந்தவரின் வல்லமைய நாங்க ஆண்டவரை அற்புத வாயிலாக, அற்புத அடையாளத்தின் மூலமாக நாங்க கண்டுகொண்டே இருக்க போகிறோம். அற்புதம் தொடர்ந்து வாழ்விலே நடக்கும். ஒவ்வொருவர் வாழ்விலும் நடக்க வேண்டும், நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்துல அற்புதமான ஒரு ஆண்டவரை மாற்றம், தமிழ்நாட்டுல உலகம் எங்கும் அற்புத ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புத சேமம் உண்டாகட்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரை ஒன்று கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே நல்ல முடிவுகள் உண்டு. நீர் ஆண்டவரை, எங்களுடைய ஆண்டவரை ஜெபத்தை நீங்க கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம். கட்டாய ஆண்டவரை ஒரு சேமத்தை கட்டளையிடுவீங்க, தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீங்க, ரட்சிப்பை கட்டளையிடுவீங்க. உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.